அமெரிக்கா மலேசியா இடையே கையெழுத்தான ART வாணிப ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமிபுத்ரா அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் மொஹாமட் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மலேசிய சந்தையில் மிகப்பெரிய சலுகைகள், எளிதான அணுகல், குறைந்த தடைகள் போன்ற பல நன்மைகள் தருவதாக அவர் கூறினார். அவ்வொப்பந்தம் முதலில் அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கு மலேசியாவை கட்டாயப்படுத்தும். அதுவே காலப்போக்கில் இந்நாட்டின் வருங்கால வாணிப கொள்கைகளை முடிவு செய்யும் அதிகாரத்தை வாஷிங்டனுக்கு கொடுத்துவிடும் என மகாதீர் அச்சம் தெரிவித்தார். அப்பட்டமாக சொல்வதென்றால் அவ்வொப்பந்தம் நாட்டை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து விட்டதாக நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் மகாதீர் காட்டமாக கூறினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முதலில் சட்ட வல்லுநர்களையோ அல்லது நாடாளுமன்றத்தையோ அணுகி கலந்து பேசி அறிவுரை பெற்றிருக்க வேண்டும். அதை அவர் செய்ய தவறியுள்ளார். எனவே நாட்டுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக கூறி அன்வாருக்கு எதிராக நாடளாவிய நிலையில் அரசு சார இயக்கங்களின் கூட்டணி போலீஸ் புகார் செய்யும் என மகாதீர் குறிப்பிட்டார். அன்வாருக்கு எதிராக ஆண்டு இறுதிக்குள் தூருன் அன்வார் 2.0 போராட்டத்தில் குதிக்கவும் அந்த NGO-க்கள் கூட்டணி திட்டமிட்டுள்ளதாம். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் மலேசியாவின் இறையாண்மைக்கு எதிரானது அல்ல என்றும் தேவைப்பட்டால் அதனை ரத்து செய்து கொள்ளலாம் என்றும் அன்வார் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். மலேசியர்களுக்கான அடுத்த தலைமுறை மைகாட் அடையாள அட்டைகள் QR குறியீட்டுடன் வெளியிடப்படும். இதனால் அதிகாரிகள் ஒவ்வொரு அடையாள அட்டையின் நம்பகத்தன்மையையும் துல்லியமாக சரிபார்க்க முடியும் என உள்துறை அமைச்சு கூறியது. தரம் உயர்த்தப்பட்ட இப்புதிய மைகாட் அட்டைகள் அடுத்த ஆண்டு ஜூன் 1 முதல் வெளியிடப்படும். நவீன பாதுகாப்பு தரநிலைகளை பின்பற்றி மோசடி மற்றும் மைகாட் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கில் இந்த QR குறியீடு உருவாக்கப்பட்டுள்ளது. துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஷம்சுல் அன்வார் நசாரா மக்களவையில் அதனை தெரிவித்தார். இவ்வேளையில் புதிய மைகாட் அட்டைகளில் பூமிபுத்ரா அடையாளமும் மத குறியீடும் அச்சடிக்கப்பட வேண்டும் என முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரையும் ஆராயப்படும் என்றார் அவர். சராவாக்கிய பூமிபுத்ரா ஒருவர் அண்மையில் வங்கி அதிகாரியால் பொதுவெளியில் நீ ஒரு முஸ்லிமா என கேட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக கூறி புஞ்சா போர்னியோ நாடாளுமன்ற உறுப்பினர் வில்லி மூங்கின் அவ்வாறு பரிந்துரைத்திருந்தார். தவிர தோற்றத்தை வைத்து மலாய் முஸ்லிம்கள் என பரவலாக நினைக்கப்படுவதால் முஸ்லிம் அல்லாத சபா சராவாக்கியர்கள் ரமலான் நோன்பு மாதத்தில் பொதுவெளியில் உணவுண்பதில் தர்ம சங்கடத்தை எதிர்நோக்குவதையும் வில்லி சுட்டிக்காட்டினார். ஜோஹர் அண்ட் சிங்கப்பூர் மக்களை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபுடி மச்சான் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக், புக்கிட் ரிமாவ், கூத்தக்குமனிங், ஷாலாமில். அடுத்து மிலாக்கா மாலில் நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள், நியாயமான விலைகள். நாட்டில் ஆண்களை தற்கொலையில் அதிகம் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 40 வயதுக்கு கீழ்ப்பட்ட வேலை செய்வோரே அதில் முன்னணி வகிப்பதாக இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனாயோ தெரிவித்தார். பதிவான 5857 தற்கொலை சம்பவங்களில் 80 விழுக்காட்டுக்கு மேல் ஆண்களை உட்படுத்தியுள்ளது என்றார் அவர். இது கவலைகளிக்கும் பிரச்சனையாக மாறி வருவதாக அவர் கூறினார். இவ்வேளையில் முதியோருடன் சிறார்களும் தற்கொலையில் ஈடுபடுவதாக தரவுகள் காட்டுகின்றன. மாநிலம் வாரியாக பார்த்தால் ஸ்லாங்கூரில்தான் தற்கொலை சம்பவங்கள் அதிகம் பதிவாகியுள்ளன. ஜொஹோர், கோலாலம்பூர், பினாங்கு ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இந்நிலையில் தற்கொலைக்கான சாத்தியங்களையும் அறிகுறிகளையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அசம்பாவிதங்களை தடுப்பதோடு உரிய உதவிகளையும் வழங்க ஏதுவாக அமைச்சு குயிக் கைட் என்ற வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் தற்கொலைக்காக அறிகுறிகளை கண்டறிந்து ஆரம்பகட்ட உதவிகள் வழங்குவது மீதான வட்டமேசை கூட்டத்திற்கு பிறகு அனாயோ அவ்விவரங்களை வெளியிட்டார்.
தொழிலதிபர் ஆல்பர்டே அவதூறு பரப்பியதாக கூறி பிரதமரின் முன்னாள் மூத்த அரசியல் செயலாளர் டத்துஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் மொஹமட் அகீன் போலீஸ் புகார் செய்துள்ளார். சபா அரசியல்வாதிகளை ரகசியமாக வீடியோவில் பதிவு செய்த டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் உத்தரவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தொடர்பில் அப்புகார் செய்யப்பட்டது. அடிப்படையற்ற அக்குற்றச்சாட்டு பிரதமர் மற்றும் மடானி அரசாங்கத்தின் மீது களங்கம் கற்பிக்கும் தீய நோக்கத்தை கொண்டதென ஷம்சுல் அப்புகாரில் கூறினார். இதனிடையே ஷம்சுல் இஸ்கண்டாரின் பினாமியாக தாம் செயல்பட்டு வருவதாக எழுந்துள்ள பரபரப்பு புகாரை ஒரு மாது திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆல்பர்டேயின் அக்குற்றச்சாட்டு அடிப்படையற்றது, அது வெறும் அவதூறு என சோஃபியா ரினி புயோங் வீடியோ வாயிலாக வலியுறுத்தினார். ஷம்சுலும் முன்னதாக அக்குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். தாம் யாரையும் பினாமியாக நியமிக்கவில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டு உண்மையான பிரச்சனையில் இருந்து கவனத்தை திருப்பும் முயற்சி மட்டுமே என அவர் தெரிவித்தார். இந்த ஆல்பர்டே என்பவர் சபாவில் சுரங்க ஊழல் நடப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பின்னால் இருப்பவராவார். லஞ்சம் கொடுத்ததன் பேரில் 2 குற்றச்சாட்டுகளில் அவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். முன்னதாக அவர் பதிவு செய்த வீடியோவில் பெண் ஒருவர் தாம் தான் ஷம்சுலின் பினாமி என கூறுவது தெரிந்தது. கனிமவள சுரங்க உரிமம் தொடர்பில் சபா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோருடன் பேசுவதை வீடியோவில் பதிவு செய்ய ஆல்பர்டேக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் பச்சை கொடி காட்டியதாகவும் அப்பெண் கூறிக்கொண்டிருந்தார். ஷம்சுலுக்கு சொந்தமான சொத்துடைமைகளை மாற்றி அமைத்தது உட்பட அந்த PKR தலைவருக்கு 6,29,000 ரிங்கெட் வரையில் வாரி இறைத்ததாகவும் ஆல்பர்டே கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தம்மை சுற்றி எழுந்துள்ள பல்வேறு புகார்கள் தொடர்பில் சில நாட்களுக்கு முன்னர் தான் ஷம்சுல் அன்வாரின் அரசியல் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தாய்லாந்தில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் முதன்முறையாக கபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பது அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் மலேசிய கபடி குழு தீவிர பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் சுமார் 1 மில்லியன் ரிங்கெட் செலவில் அப்பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மலேசிய கபடி சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் கூறினார். அப்புறம் 1 மாதம் இந்தியா, அப்புறம் தாய்லாந்து அப்படி சொல்லி பிரித்து அனுப்பி டீமை ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறோம். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டைமாக கபடி சிஎம்ல இருக்குது. அதில் எப்படியாச்சும் நம்ம மெடல் போட்டுருணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கடுமையான ட்ரைனிங்கில் இருக்கோம். ஸோ அதுக்கான செலவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் நம்மளுக்கு செலவு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா 40 பிளேயர் அவங்களுக்கு ரொம்ப மினிமமாக நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அதாவது 1000 ரொம்ப குறைவு இப்போதைக்கு. அது கஜி மினிமா கூட கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க செஞ்ச வேலையை விட்டுட்டு நம்ம கபடிக்கு விளையாடணும்னு சொல்லிட்டு நாட்டுக்காக ஒரு மெடல் எடுத்து தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வைராகியத்தோடு விளாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கப்போ எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்னென்னா நம்மளுக்கு இருந்த பண வசதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா சம்பளம், சாப்பாடு, அவங்க தங்குற இட வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு மாதம் குறைந்தது 80,000 இல்லை 70,000 நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பேருக்கு ஒரு 1000 வச்சா கூட 40 பேர் இருந்தாங்க. அப்புறம் இப்போ கோச்சஸ் 4 பேர், ஒரு கோச்சுக்கு 2,000. அந்த 2,000ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறிய காசு தான். இருந்தாலும் அதெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு 9 மாதம் ட்ரைனிங்கை நம்ம கடந்துட்டோம். இன்னும் நிறைய இடத்துல தங்க இடம், சாப்பிட்ற காசு எல்லாமே நம்ம பெண்டிங்கில் வந்துருச்சு. ஏன்னா காசு இல்லை, முடிஞ்சிருச்சு நம்ம அக்கௌண்ட்டில். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் பொதுமக்கள்கிட்ட நான் கொண்டு போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்பான்சர் தேடிலான்னு நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி கேட்டகரி நம்ம பி கேட்டகரி காசை கட்டிட்டு தான் நம்ம சீக்கிரம் போக முடியும். ஸோ அந்த வகையில் நான் உங்கள்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்குறேன்னா, பொதுமக்களாகி நீங்கள் எங்களுக்கு உதவி, அதாவது பண உதவி செஞ்சு நீங்கள் காமாட அக்கௌண்ட்லேயும் நீங்கள் நிறைய நீங்கள் போட்டுடலாம். அது எல்லாமே ஆடிட் பண்ணுவாங்க. அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் முறையாக காட்டுவோம், எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போடுச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பண வசதி செஞ்சிங்கன்னா நம்ம பிளேயர்ஸை கண்டிப்பாக போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் வச்ச நம்பிக்கையை அவங்க காப்பாற்றணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படியோ சமாளித்து 9 மாத பயிற்சிகளை கடந்துவிட்ட நிலையில் போட்டி நெருங்கும் இந்த சமயத்தில் நிதி சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அருள் கூறினார். எதிர்பார்த்த நிதி ஆதரவும் வந்து சேரவில்லை. எனவே வேறு வழியின்றி பொதுமக்களின் உதவியை சங்கம் நாடி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
நன்கொடை கொடுக்க விரும்பும் நல்லுள்ளங்கள் திரையில் காணும் வங்கி கணக்கு எண்களில் அவ்வாறு செய்யலாம். தேசிய கபடி அணியின் சி போட்டி கனவு நிறைவேற பொதுமக்களின் வற்றாத ஆதரவு முக்கியம் என்றார் அவர். 33வது சி விளையாட்டுப் போட்டி வரும் டிசம்பர் 9ஆம் தேதி தாய்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜோஹர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. நாட்டின் இளம் எழுத்தாளர்களில் ஒருவரான கிருஷ் அரண் நாயர் ராமகிருஷ்ண நாயர் 2025ஆம் ஆண்டுக்கான சிறார் சிறப்பு விருதை வென்றுள்ளார். இளம் வயதிலேயே எழுத்து பணியில் தீவிரம் காட்டுவதோடு நன்கொடை அளிப்பதிலும் சிறந்து விளங்குவதன் அடிப்படையில் 12 வயது அம்மாணவருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. தலைநகர் மிரடேக்கா அரங்கில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிறார் தின கொண்டாட்டத்தின் போது பிரதமரின் துணைவியார் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் அவர்களின் கையால் கிரீஷ் விருது பெற்றார். தான் எழுதிய த மிஸ்டரிஸ் வார் டு த டீப் புத்தகத்தின் விற்பனை மூலம் கிடைத்த 7000 ரிங்கேட் தொகையை அப்படியே YSIJ எனப்படும் ஜோஹர் சுல்தான் இப்ராஹிம் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளதே அவரின் சிறப்பாகும். இதன் மூலம் YSIJ அறக்கட்டளைக்கு பங்களித்த ஆக இளைய நன்கொடையாளராகவும் புத்தக விற்பனை மூலம் ஆக அதிக நன்கொடை அளித்த சிறாராகவும் மலேசிய சாதனை புத்தகத்தில் அவர் இடம் பிடித்துள்ளார். விருது பெற்றதில் பெருமிதம் தெரிவித்த கிரீஷ் தொடர்ந்து எழுதுவதோடு பிற குழந்தைகளையும் சமூக பொறுப்பை ஏற்க ஊக்குவிக்க விரும்புவதாக கூறுகிறார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஹாங்காங்கில் வானுயர அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் வரலாறு காணாத அளவுக்கு தீப்பற்றி எரிந்ததில் குறைந்தது 44 பேர் உடல் கருகி மாண்டனர். மேலும் 279 பேரை இன்னமும் காணவில்லை. தைப்போ மாவட்டத்தில் வாங் ஃபுக்கோட் எனும் குடியிருப்பே இந்த கடும் தீயில் சிக்கியுள்ளது. 800க்கும் அதிகமான தீயணைப்பு மீட்பு படையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். அதில் 37 வயது தீயணைப்பு வீரர் ஒருவரும் துரதிர்ஷ்டவசமாக தீயில் சிக்கி பலியானார். இதுவரை 8 கட்டடங்களில் 4 கட்டடங்களில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தீ கொழுந்துவிட்டு எரிவதால் குறிப்பாக மேல் மாடிகளை நெருங்க முடியாத அளவுக்கு அனல் அடிப்பதாகவும் இதனால் தீயை அணைக்கும் பணி பெரும் சவாலை சந்தித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஹாங்காங் வரலாற்றிலேயே மிக உயரிய 5ஆம் எச்சரிக்கை அளவில் இத்தீ வைக்கப்பட்டுள்ளது. விடிய விடிய நடந்த மீட்பு பணிகளில் ஒரு குழந்தையும் ஒரு மூதாட்டியும் காப்பாற்றப்பட்டனர். அக்குடியிருப்புகளில் வசிப்பவர்களுடன் தொடர்பை இழந்த உறவினர்கள் சாலைகளில் அதிகாரிகளிடம் உதவி கேட்டு கூச்சலிட்டு வருகின்றனர். மனைவி உள்ளே சிக்கிக் கொண்டதாக 70 வயது முதியவர் ஒருவர் கீழே கதறிய புகைப்படங்களும் வைரலாகி பார்ப்போரை மனம் பதற செய்தது. மூங்கில் மற்றும் ஸ்டைரோஃபோம் எனப்படும் மெத்துநுரை உள்ளிட்ட எரியக்கூடிய பொருட்களால் ஏற்பட்ட மனித கொலையே தீ விரைவாக பரவ காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 3 கட்டுமான நிறுவன நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் தீ ஏற்பட்டதற்கான உண்மை காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. ஜோர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பிக் புக்கிட் ரிமா கோத்தகுமனிங் ஷாலாமில், அடுத்து மலாக்கா மாலில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, வைரல் ஃபுட் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல் பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், ஃபர்னிச்சர் அண்ட் பெட்ரூம் செட், சாமி மேடை, கிச்சன் வேர், டிவைன் ஃபெஸ்டிவல் அனைத்தும் ஒரே இடத்தில் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.